ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 அன்னைக்கு காலையிலே அதாவது எங்கள் ஊர் வந்து திசையன்மலை பக்கம். ஆனால் நாங்கள் திருச்செந்தூர் பக்கம் தான் எங்கள் அப்பாவோட தோட்டம் இருக்குது, காயாமொழி. அங்கே வந்து நாங்கள் காலையில் 8 மணிக்கெல்லாம் தோட்டத்துக்கு போயிட்டோம். தோட்டத்துக்கு போய் மோட்ரு அடித்தோம். மோட்ரு அடிக்கிறதுக்கு போய் மோட்ரு கதவை திறந்துட்டு போய் பார்த்தா எல்லா பல்பும் எரிஞ்சிச்சு. சரி, இனி வந்து மோட்ரு போடுறதுக்கு, அதாவது மோட்ரு சுவிட்சை ஆன் பண்ணோன்னே மோட்ரு ஓடாது. ஏதோ தண்ணி ஊற்றி தான் மோட்ரு அடிக்கணும் பார்த்துக்காங்க. ஏதோ லெதர் ஏதோ லீக்காக இருக்குதான், தண்ணி நிற்காதான். அதாவது எப்போ மோட்ரு அடித்தாலும் ஒரு 4 டப்பா தண்ணி ஊற்றுனா தான் மோட்ரு எடுக்கும். சும்மா போட்டோன்னா ஏர் வாங்கிடும், காற்று தான் வரும். அதனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து மோட்ரு போடுறதுக்கு கப்பை வந்து திறந்து தண்ணி ஊற்ற போகிறாங்க. அது வந்து பார்ப்போம். அது எப்படி இருக்கணும்னா, அன்றைக்கி என்ன பண்ணேன்னா, இந்த கீழ் பைப்பு வழியாக தான் இப்போ இந்த மேல் பைப்பும் இதையும் இந்த கீழ் பைப்பு வந்து திருப்பி வைக்கணும். அடைச்சா தான் தண்ணி ஊற்றி அது வந்து மோட்ரு அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி அதை அடைச்சிட்டு தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மோட்ரு அடிச்சிட்டேன். மோட்ரு அடித்தோடனே தண்ணி பைப் வழி எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு கலத்தி டேப்பு போட்டு ஒட்டி பெரிய இதாகி போச்சு. அதனால் மோட்ரு வந்து போடுறது கொஞ்சம் இப்போ தான் தோட்டத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் கவனமாக பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் ஐயே மோட்ரு போடுறதுக்கு தண்ணி மாறுறாவ. நாங்கள் வந்து சென்னையில் இருந்தோம் ஒரு 15 வருஷம். இங்கே வந்து 3 வருஷம் ஆச்சு. எனக்கு என்னென்னா 2020 எங்கள் அம்மா இறந்தது. 2020 ஜனவரி 19 எங்கள் அம்மா இறந்தது. 2020 மார்ச் 6ஆம் தேதி எனக்கு இடது கண் ஆப்ரேஷன். எங்கள் சென்னையில் சங்கர் நேத்ராலயாவில் எனக்கு இடது கண் ஆப்ரேஷன். மார்ச் 22ஆம் தேதி ஊரடங்கு போட்டாங்க. அதனால் என்னால் வந்து அங்கேருந்து வர முடியல. ஊருக்கு கிளம்பி சென்னையிலேயே மாட்டிக்கிட்டோம். அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிற தொழில்னால அது எனக்கும் கண் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு 2 மாதமாக எனக்கு பார்க்குறதுக்கு அதாவது எனக்கு வலது கண் பார்வை கிடையாது. அப்போ இடது கண் ஆப்ரேஷன் பண்ணால் வலது கண் பார்வையும் கிடையாது. இடது கண் ஆப்ரேஷனும் பண்ணால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. 2 மாதமாக இருந்து வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயே ஒரு 60,000 வாடகை, 8,000 ரூபா சாப்பாடு செலவு எல்லாம் அப்படியே ஒரு வருஷமாக அப்படியே ஊரடங்கு போட்டாங்கல்ல, அதில் போயிடுச்சு. அப்புறம் வீடை காலி பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தது ஆழ்வார் திருநகரில். அப்புறம் எம்ஜிஆர் நகருக்கு போனோம். அங்கே போய் இங்கே என் பசங்க வந்து வெங்கடேஸ்வரா ஸ்கூல் அங்கே தான் படித்தாங்க. அங்கே படித்தோடனே அங்கேருந்து அப்புறம் ஃபீஸு கட்ட முடியலன்ட்டு எம்ஜிஆர் நகர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கு படிக்க அனுப்பிட்டோம். அங்கே கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு 2021 வலது கண் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அது சும்மா பொறையாவது நீக்கணும் அப்படின்ட்டு பொறை நீக்கியாச்சு. அப்புறம் 2 கண் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அப்போது என்னென்னா எங்கள் அப்பாக்கிட்ட கொஞ்சம் அக்டோபர் 5 வந்து என் பையன் வந்து கை உடஞ்சி போச்சு. அப்போ காசு கேட்டதுக்கு அவர் இல்லைன்ட்டார். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து 5 வருஷமாக எங்கள் அப்பாட்ட அப்புறம் நான் பேசாமலே இருந்துட்டேன். அப்புறம் பிப்ரவரி 14ஆம் தேதி என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போது தான் கூப்பிட்டேன். இப்போ 2021 2026 ஆச்சு, நான் பேசவே இல்லை. அப்போ கூப்பிட்டப்போ வந்திருந்தாங்களா, சரி தோட்டத்தை வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டு பின்னாடி வந்து ரொம்ப இதாக கிடக்கும், குப்பையாக கிடக்கும். அதனால் குப்பையில் திறந்து கிடக்குது. அது வந்து மாடு வந்துடுதுன்னு சொல்லி படல் அடிக்கணும், தட்டி இருக்கான்னு கேட்டேன். வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து இந்த தோட்டத்தை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்டையும் குத்தகை கொடுத்துருந்துருக்காங்க. அவன் எல்லாம் ஒரு தென்னை மரம் கூட இல்லாத அளவுக்கு எல்லா இடமும் குப்பையாக ஆக்கி போட்டு போயிருக்கான். நானும் இந்த தோட்டத்தை நான் பார்க்குறேன்ப்பான்னு சொல்லியிருக்கேன். அவங்க இதுக்கு முன்னாடி
1,50,000 குத்தகை கொடுத்துருந்தாங்களாம். இப்போ என்கிட்ட அதை பணம் கேட்குறாவ. நான் அதெல்லாம் தர முடியாது. இப்போ நானே ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கண் ஆப்ரேஷன் 2 கண் ஆப்ரேஷன் பண்ணி மண்டை உடஞ்சி கழுத்தில் ஒரு கட்டி வந்துச்சு. அதெல்லாம் இந்த 5 வருஷமாக படாத நோய் அவஸ்தைலாம் பட்டிருக்கேன். ஏவல் பில்லி சூனியம்னு சொல்லி எக்கச்சக்க செலவு. தர முடியும், எனக்கு அவ்வளோ பணம் தர முடியாதுப்பான்னு சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு மாதம் 5,000 கொடு அப்படின்னு கேட்டிருக்கா. வருஷத்துக்கு 60,000 கொடுக்கணுமா. கொடுக்குறதுக்கு இங்கே என்ன தோட்டத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு தேங்காய் கூட இப்போதைக்கு பறிக்கவே முடியாது பார்த்துக்காங்க. இந்த தோட்டத்தை மறுபடி க்ளீன் பண்ணி அதை உருவாக்கி மறுபடி தான் அதோடைய லாபத்தையே எடுக்க முடியும். அந்த காலத்துலலாம் இது இப்போ தண்ணி வருத, இது முன்னாடி சுண்ணாம்பு வாங்கி கட்டி பூசி பாத்தி கட்டி தண்ணி வைப்பாங்க. இது என்னென்னா இப்போ ஒரு மெயின் பைப்லேருந்து இந்த மாதிரி இது லேடர். இந்த லேடரை இப்படி குச்சி குச்சியாக இருக்குது. இது அங்கங்கே போட்டு விட்டுறாங்க. அது தண்ணி பாய்ஞ்சிருக்கு. இப்படி குப்பையை போட்டிருக்கிறத பாருங்கள். ஒரு தோட்டத்தில் டப்பா கட்டை கம்பு. எங்கள் வீட்டுக்காரர் இப்போ வயலில் நாங்கள் ஃபஸ்ட்டு தென்னை மரத்தில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம். இது வயலில் ஃபுல்லாக வாழை போட்டுட்டு போயிருக்கான். இதுக்கு முன்னாடி எடுத்தவன் அந்த வயலில் போட்டு க்ளீன் பண்ணிட்டே கிடக்கும். இந்த வெயில் மணி ஒரு 9, 9:30 ஆயிட்டு இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கும்போதே. இது இங்கே ஃபுல்லாக சண்டு சருவு, இங்கே சண்டு சருவு, இது எல்லாம் க்ளீன் பண்ணணும். எப்படி பண்ணி என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. என்ன விவசாயம் பண்ணலான்னு எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. கையில் பைசாவும் இல்லை, ஒரு ஐடியாவும் இல்லை. ஏதோ இப்போதைக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம். அவங்க லேண்டு இடம் முடிப்பாங்க. ஒன்று ஏதாவது ஒரு இடம் முடித்தாங்கன்னா அந்த காசை வச்சு அந்த இதில் முதலீடு போட்டு ஏதாவது பண்ணலாம். இந்த தென்னை மரம் இது இதோடு எங்களுக்கு முடியுது. இது எங்கள் பெரியப்பாவோட இடம். அதனால் இந்த வேலிக்கரையெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். இந்த கட்டி போட்டிருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். இந்த பக்கம் ஃபுல்லாக சண்டு சருவு எல்லாம் கூட்டி அள்ளிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. வேலை முடியணாங்கிற மாதிரி இருக்குது. ஆளை வச்சு வேலை செய்கிறதுக்கும் நம்மகிட்ட அந்த அளவுக்கு இது இல்லை. ஃபுல்லாக இதே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் மோட்ரு ஆஃப் ஆகிட்டு திருப்பி மோட்ரு அடிச்சு விட்டாங்க. அடித்து விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தென்னை மரத்தை எப்படி விவசாயம் பண்ணணும் ஒரு தெரியாதவங்ககிட்ட போய் அவர் கொடுத்துருக்காரு. பள்ளம் தோண்டி போட்டு இங்கே தண்ணி போகுது. இந்த தென்னை மரத்தில் உள்ள குப்பையை பாருங்கள். இந்த மாதிரி குப்பையாக்கி போட்டால் நான் 60,000 வருஷத்துக்கு கொடுக்கணுமா. இந்த குப்பையை பூரா யார் க்ளீன் பண்ணுவா. கொஞ்சம் நெஞ்ச குப்பையாக இருக்குது. எக்கச்சக்கமான குப்பை. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். சரி சும்மா பார்த்துக்க இந்த ஒரு வருஷம், அப்புறமா அடுத்த வருஷம் வேணால் காசு தான் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இதை பாருங்கள். இதெல்லாம் நான் எப்போ போய் க்ளீன் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. எங்கள் வீட்டுக்கார் என்னென்னா சென்னையில் ஃபஸ்ட்டு பெங்களூரில் இருந்தாங்க. அப்புறம் சென்னைக்கு நாங்கள் சென்னையில் 2011 என் பொண்ணு பிறந்து 2011 சென்னைக்கு போனோம். சென்னையில் மொத்தம் 4 வீடு மாறி இருக்கோம். சென்னையில் இருந்தப்போ 15-20 பேரை வச்சு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சாங்க. அப்படி இருந்த ஒரு மனுஷனை இப்போ இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு கொண்டு நிலைமை ஆயிடுச்சு. அதனால் யாருமே யாருக்கிட்டையும் நம்ம பகைச்சிக்கிடையும் கூடாது. நான் அன்றைக்கி உறவுகள்கிட்ட பகைக்க போய் எனக்கு இந்த மாதிரி சூனியம் வச்சு நான் இன்றைக்கி இந்த நிலமையில இருக்கேன். நல்லா இருந்தோம். இது எலுமிச்சை மரம். எலுமிச்சை மரத்தில் ஃபுல்லாக 2-3 மரம் இருந்திருக்கு. ஒரு மரம் பட்டு போயிட்டு தண்ணியே விடலையே. தண்ணி இருந்தால் தானே படாமல் இருக்கும். ஃபுல்லாக காஞ்சிட்டு அதில் 2 பழம் பறிச்சிட்டு போய் ஜூஸ் போடலான்ட்டு எடுத்துகிட்டு போனோம் பார்த்துக்காங்க. சீனி
உப்பு எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்கேன். அது ஜூஸ் போடலான்னு கொண்டு போயிருக்கேன். இதை வந்து இந்த தோட்டத்தை நாங்கள் எப்போ மார்ச் மாதம் ஆரம்பித்தோம். மார்ச் மாதம் பௌர்ணமிக்கு வந்தோம் ஆரம்பித்தோம். மணி 9 ஆயிட்டு. வந்தாலும் இது போய் சாப்பிட போகலான்ட்டு கிளம்புனோம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து லெமன் ஜூஸும் போட்டு கொண்டு வந்துட்டேன். எலுமிச்சம்பழம் கொஞ்சம் உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு லெமன் ஜூஸ் போட்டாச்சு. லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு இங்கே வச்சுட்டேன். வெயில் செம்ம வெயில். நல்லா அவர் வந்து ரொம்ப 15 பேரை வச்சு இளைஞ்சவர் இன்றைக்கி வயலில் இருந்து கஷ்டப்படுற நிலமை இருக்குது. என்ன பண்ண நம்ம நேரமாக அதாவது மனுஷனுக்கு வந்து அதாவது ஒரு வருஷம் கஷ்டப்படுவாங்க, 2 வருஷம். நான் 5 வருஷமாக 2020 எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து 2026 பிறந்துட்டு இன்னும் மீண்டு எந்திரிச்சு வர முடியல. இப்போ கூட எனக்கு 2 நாளாக காய்ச்சல்னு தோட்டத்துக்கு போகலை. இது வந்து 14ஆம் தேதி போனது. வீடியோவும் போட முடியல. அதனால் இந்த தென்னை மரம் தண்ணி பாய்ஞ்சி 2 வருஷம் ஆகுது. இந்த தென்னை மரம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தென்னை மரத்தில் இவ்வளவு குப்பையும் போட்டு வச்சுருக்குறான். இதை ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்காரு அதை க்ளீன் பண்ணுற அப்போ மணி ஒரு 2 மணி ஆகிடுச்சி. இனி காலையில் 8 மணிக்கு வந்தோம். இதுக்கு மேலே ஒரு மனுஷனால் வந்து இவ்வளோ நேரம் வேலை செய்யவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ வெயில். அதனால் நாங்கள் வந்து இதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு தொட்டியில் குளிச்சுட்டு கிளம்பலான்ட்டு நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. சரி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு போனால் கோயிலுக்கு நேரம். ஏன்னா எங்கள் தோட்டத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு அதாவது திருச்செந்தூர் பக்கத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு 30 கிலோமீட்டர். அதனால் என்ன பண்ணேன், நான் தோட்டத்தில் உள்ள தொட்டில் தண்ணியிலே குளிச்சுட்டு பார்த்துக்கோங்க. அதனால தான் தண்ணி ஒத்துக்கலாமல் என்னமோ தெரில, எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இப்போ 2 நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கேன். இது வந்து இந்த பாத்தியை கட்டிட்டு இதில் வந்து ஒரு நாக்கு ரொட்டி மரம் இருந்துச்சு. இது பேர் நாக்கு ரொட்டி மரம். இந்த மரம் பக்கத்தில் இருக்குது. இதை வச்சுருக்காங்க. இது சின்ன பிள்ளையில் நாங்கள் அதை பறக்கி சாப்பிடுவோம். அப்படியே ஒரு இதை அப்படி உரிச்சிட்டு நாக்கில் ஒட்டிக்கிடும். யார் மேலேயாவது தூக்கி போட்டு ஒட்டி விளையாடுவோம் பார்த்துக்கோங்க, அந்த மரம். அப்புறம் தோட்டத்தை இதை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் அங்கே இருந்து க்ளீன் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. அப்புறம் நான் டயர்டாகி உட்காந்துட்டேன். இதுதான் அந்த இந்த கம்பி வந்து அங்கே நல்ல வாழை சருவெல்லாம் கூட்டி இழுக்கிறதுக்காக என் அண்ணன் வீட்டிலேருந்து வேண்டாம் போய் கொஞ்சம் ஈஸியாக போச்சு. அவ்வளோ சருவையும் இழுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி உட்காந்து காற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் நெருப்பு வைக்கல. நாளைக்கு வச்சுக்கலாம் நெருப்புன்ட்டு அங்கங்கே கூட்டி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. மணி 2 ஆகிட்டா. சரி நான் வந்து அப்படியே உட்காந்துட்டேன் டயர்டாகி. அவங்களும் வேலையை முடிச்சிட்டாங்க. சரி இனி நம்ம கிளம்புவோம், குளிக்க போகலான்ட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருந்தோம். இதை பாருங்கள், எப்படி இவ்வளவு ஓலையும் சண்டுமா ஒரு தென்னை மரத்தில் ஆக்கி போட்டிருக்கானே. அவன் குத்தகைக்கு எடுத்துகிட்டு நான் வந்து இவ்வளோக்குள்ளே இருக்குன்னு எதிர்பார்க்கல. சரி பார்த்துக்கிடுறேன்ப்பா தோட்டம் எடுத்தாருன்னு சொன்னேன். ஆனால் இதை நான் என்றைக்கு க்ளீன் பண்ணி என்றைக்கு விவசாயத்தை செய்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறேன், என்ன பண்ணலாம், என்ன விவசாயம் பண்ணலான்னு இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கோம். எது பண்ணால் கொஞ்சம் குறுகிய காலத்துலேயே பயிர் பண்ணி கொஞ்சம் லாபத்தை எடுத்தால் தான் நம்ம ஒரு எதையாவது வச்ச பொருளை நகை திருப்ப முடியும். இவ்வளோ குப்பை கிடக்குது. இந்த குப்பையெல்லாம் என்றைக்கு தான் க்ளீன் பண்ண போகிறோமோ தெரியல. இதாவது பெட்ரோல் போட்டு தட்டார் மட்டத்துலேருந்து
காயாமொழி அதாவது 30 கிலோமீட்ரு வந்து இதை நாங்கள் வந்து 1.5 மாதம்னா ரெகுலராக வர்றதில்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவோம், 2 நாள் வர்றதில்ல. அப்படி வந்தால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி அடுத்த நாள் வீட்லேயும் வேலை பார்த்துட்டு வர முடியல. சரி, நீங்கள் லைக் பண்ணுங்கள்.